சொந்தம் யார்தான் இவனோ. நல்லா இருக்கு படம், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பரவாயில்ல, போரிங் இல்லை, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ். கார்த்திகிற படத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. புக்கு படிச்ச மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் படம் வந்து அப்பாவே பிள்ளைய கொள்ற மாதிரி எடுக்கிறாங்க. பிள்ளையே தப்பு பண்ணாலும் நம்ம கவர் பண்ணி கொண்டு போறது தான் நம்ம கல்ச்சர். எல்லாம் போச்சு. இந்த படம் வெரி நைஸ். ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ரொம்ப இயல்பா இருந்தது. நானே அது உள்ள இருந்து அவங்களோட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. கார்த்திக் கேட்கவே வேணாம், அவர் அந்த கல்ச்சரு. அரவிந்த் சாமி, ஐ நோ அபவுட் ஹிம், இஸ் வெரி கிளவர், இஸ் வெரி கியூட் இன் த மூவி. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10. ஓகே, நல்லா இருந்தது ப்ரோ படம். ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மைட் பி தஞ்சாவூர் ஒட்டி வளர்ந்தவங்களுக்கு இன்னும் டச்சிங்காக இருந்திருக்கும். நல்ல படம், நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங்? 8.5. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி, ரொம்ப பிடிச்சிருந்தது. 96ஓட சூப்பராக இருக்கு. அரவிந்த் சுவாமி சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. கார்த்தியும் செம்ம சூப்பராக இருந்தது. ரெண்டு பேர் காம்பினேஷன், எல்லா சீன்ஸும் சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங்? 9 கொடுப்பேன். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. கோவிந்த் வசந்தா அவரோட சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். It was really nice movie. Nowadays movies are coming, killing. This is entirely different. ஒரு புத்தகம் படிச்ச ஃபீல் இருந்தது. Nativity based subject. It was very nice movie. So now this movie showing who we are. You know, really. Out of 10 how much you rate? Out of 10 or 10. நல்லா இருக்கு ப்ரோ, ஃபீல் குட் மூவியா இருக்கு, பார்க்கலாம். ஜஸ்ட் ஆவரேஜ். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். It's good. I like it. It's a concept of, people who always leave the village and go to the city and remember the village people. They don't remember the village people, and once they go back, it'll be very fun. Yeah, I like it. Yeah. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 8 out of 10. பிரமாதமான படம், ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி சென்டிமெண்டல். ரொம்ப நாள் கழிச்சு வெரி சாஃப்ட் அண்ட் வெரி சென்டிமெண்டல். ஐ லைக் இட் அ லாட். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நடுவில் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க, அதனால 7. ஃபீல் குட், நேச்சுரலாக இருக்கு. ஸ்டோரி வந்து வெரி சிம்பிள் தான், பட் அதை விட்டு போனது எங்கேஜிங்காக போர் அடிக்காமல் 3 years படம்னு நினைக்கிறேன். பட் போனதே தெரில, நல்லா இருந்துச்சு படம். அண்ட் ஃபீல் குட் மூவி ப்ரோ. இந்த மாதிரி படம், இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டோரி நல்லா பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங்? 8. லண்டன் டைம் பாஸ் இவருக்கு வணக்கம். படம் ஃபீல் குட் மூவிங்க, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபீல் குட் மூவியாக இருக்குது. பட் இப்போ படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அதுதான். அந்த அங்கங்கே சின்ன சின்ன கதையை சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் வந்து நல்லா இருக்குது. ஃபீல் குட் மூவி, ஒரு தடவை பார்க்கலாம். பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 வந்து 8 நான் கொடுப்பேன். நல்ல ஒரு நாவல் படித்த ஒரு ஃபீல். ஒரு நாவல் படிக்கும் போது எவ்வளோ ஒரு ஸ்லோவாக ஜேர்னி ஆரம்பிச்சு அப்படியே நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்பவே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ஒரு மனசுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபார் லாங் டைம் ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்கு. எக்ஸலன்ட் மூவி. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங்? 8. படம் ஒன்றும் நல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதாவது இது வந்துட்டு முழுக்க ஒரு கிராமத்தில் ஒரு 2 நண்பர்கள் வளர்ந்துருக்காங்க. ஒரு கால சூழ்நிலைக்காக ஒரு நண்பர் வேற இடத்துக்கு போயிடுறாங்க, இவர் இங்கே இருக்கிறாரு. 2 பேர் சந்திக்கும் போகும்போது சொல்லாமலே நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும், நீ யார் நான் தெரிஞ்சுக்கணும், அதை ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் அந்த படத்தோட கரு. நல்லதாக இருக்குது படம். வாழ்த்துக்கள், கார்த்திக் வாழ்த்துக்கள், முக்கியமாக அரவிந்த் சுவாமிக்கு வாழ்த்துக்கள். இப்போ நான் லண்டனில் இருக்கிறேன், இருந்தாலுமே என்னோட தாட் ஃபுல்லாக நான் வளர்ந்த அந்த கிராமம், அப்போ நான் யாரோட பழகினேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வராங்க. அதை ரீகால் பண்ணுற போது ஞாபகம் இருக்குது. சந்தோஷம், ஹாப்பி. அவுட் ஆஃப் 10 நான் 8 தருவேங்க. படம் நைஸ் மூவி, ஃபீல் குட் மூவி. பட் வந்து பேச்சுலர்ஸ் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் வில்லேஜ் சைடு அந்த டவுன் சவுத்லாம் ஓரளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ராமாட்டிக்கலாக இருந்தது. மேபி அரவிந்த் சாமிக்கு பதிலாக ஒரு விஜய் சேதுபதி இது போட்டிருந்தா he can pull off. Thanks. Sir, out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6.5. லண்டன் டைம் பாஸ் யூஎஸ் வணக்கம். மேலகன் மூவிக்கு வந்திருக்கேன். ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னோட ஜானர் இல்லை ப்ராபப்ளி. ஆக்சுவலாக ஸ்லோவாக போகுது. இது வந்து அரவிந்த் சாமி அண்டு கார்த்திக் வச்சு தான் ஃபுல் படமுமே இருக்குது. ஃபேமிலி வேணாம், ரிலேட்டிவ்ஸ் வேணாம், ரிலேஷன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டோரி. ஊர் சைடு எடுத்திருக்காங்க.
96 டைரக்டரோட மூவி, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பட் இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 நான் 6 கொடுப்பேன். இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 8 out of 10.